ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா சந்தைக்கு போகிறோம். ஏனென்றா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கறி வரும். சந்தை போகிற வழியில் இந்த பழக்கடையை பார்த்தோம். இந்த புதுக்குடியில் உள்ள எல்லாரும் நல்ல ஒரு சர்வத்து கிடைக்கிற இடம்னா இந்த கடையை தான் சொல்லுவாங்க. வெயிலுக்கு அண்ணன் ஒரு நல்ல வெயில் என்ன ஒரு சர்வத்தை ஒன்று போடணும்னா அண்ணன் இப்படி புரண்டுட்டு போட்டு தந்தேருங்க. குளிருக்கு இந்த வெக்கைக்கு குளிர் அந்த மாதிரி இருந்தது. வயசு நல்லா போட்டு தந்தேன். செடி என்றுட்டு அதை பிடிச்சிட்டு புதுக்குடி சந்தைக்கு கொலிக்கிட்டோம். போகும்போதே ஆட்கள் சும்மா அள்ளிச்சு. என்னென்றாச்சு இறைச்சி இன்றைக்கு வேற பிந்திச்சு. ஓகேன்னு வெயிட் பண்ணி எப்படியாச்சும் வாங்குவோம் வெயிட் பண்ணி கொண்டுட்டு வந்து மானத்துல அடிச்சு பிச்சு ஒரு மாதிரி அண்ணன் எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கனவே கத்த அதுக்கு ஒரு மாதிரி அடி பிடிச்சு வாங்கி நல்ல இறைச்சி வாங்கியாச்சு. சொன்னா அம்மாட்ட சொன்ன நல்ல ஒரு கறி ஒன்று வெய்யமான்னு அம்மா நல்ல வடிவா வச்சு தந்தான். வாழ்க்கையில எந்த ஒரு கடையிலயும் எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிடாத அம்மா இந்த கையால வரும். இப்போ சிட்டியண்டு சாப்பிட்டு கொண்டு கேட்க வெயில் இன்னும் அமோகமா இருந்தது. அப்போ ஒரு பத்தர பழம் ஒன்று இருந்தது. சும்மா குங்குமம் கலர்ல கிடந்தது. சிட்டியண்டு அதை நல்ல வடிவா சாப்பிட்டுட்டு பின்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க மரமுந்திரி பழத்துக்கு போகும்போது செடியண்டு வெளிக்கிட்டு போய் இந்த பின்னர் ஒரு 4 மணிக்கு வெயில் அமோகமா தான் இருந்துச்சு. செடியண்டுட்டு அங்கங்க தேடி தேடி நல்ல பழங்கள் கிடந்து பிடிங்கி சாப்பிட்டோம். தண்ணியும் கொண்டு போனாங்க. மரமுந்திரி பழம் சாப்பிட்டா அந்த தண்ணி விடாய்க்கு கொண்டுவாங்க. இப்போ சாப்பிட்டு செம்மையா இருந்தது. அந்த பழத்தை நான் சாப்பிட்டு கட்டணம் எப்படி இருந்திருக்காங்க. சும்மா அந்த தண்ணி ஜூஸ் கட்டப்படி இருந்தது தெரியுமா. நீங்களும் மரமுந்திரி பழத்தை சாப்பிட்டு பாருங்க. ஊர்ல வந்து நல்ல மரத்து குணம் இருக்கிறாங்க. நல்ல கலரான மரமுந்திரி பழங்கள் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளை பேர் என்ன பண்றாங்க, மரத்துக்கு பிடிங்கி வச்சு அங்க அந்த 10 ஏழுக்கெல்லாம் தடவி அவர் கொடுங்க சொப்பினை எல்லாம் பிடிங்கி வச்சு இருந்தேன். கூட்ட வண்டியை சாப்பிடுவோம். நல்ல ஒரு வியூவோட இந்த மரமுந்திரி பழம் சூரியன் மறையிற பார்த்துட்டு செடியண்டுட்டு மரமுந்திரி பழத்தையும் பிடுங்கிட்டு வெளிக்கிட்டோம். இந்த இடத்த நான் போற இடம் முக்கியமான ஒரு இடம். ஏன்னா யாராலே மறக்க முடியாத ஒரு இடம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நாள் வேண்டா நான் அதுக்கு தான் இப்போ வெளிக்கிடுறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்க. மே 18 இந்த இடம் ஒரு சன நெரிசல் பட்ட இடமா காணப்படும். ஏன்னா முள்ளிவாய்க்கால் யாராலே மறக்க முடியாத ஒரு இடம் முள்ளிவாய்க்கால். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற பேர் முள்ளிவாய்க்கால்ல இருந்திருந்தால் எனது கமெண்டில் நீங்க கொடுங்க உங்கள் முள்ளிவாய்க்கால் அனுபவம். நன்றி வணக்கம். வேறொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.